ஹெச்எம்பிவிக்கு வந்து மருந்தே கிடையாது. ஆனால் ஸ்க்ரப் டைஃபஸ்க்கு மருந்து இருக்குது. டாக்ஸிசைக்ளின்னு ஒரு மருந்து ஸ்டார்டிங்கே கொடுத்தோம்னா பேஷண்ட் சூப்பராக சரியாயிடுமா. ஆனால் வந்து இந்த இடத்துல நம்ம கண்டே பிடிக்காம பேஷண்ட் என்ன பண்ணுவோம், ஜுரம் அடிச்ச ஒரு 2 நாள் வீட்லேயே 10 போட்டு படுத்துக்கிட்டு இருப்பான். அடுத்த நாள் என்ன பண்ணுவான், அந்த அண்ணா அப்படின்னு ஒரு ஃபார்மசி கடைக்கு போயிட்டு ஒரு பேரஸ்டமால் மாத்திரை வாங்கி நம்ம என்ன கொடுக்குறோன்னு வாங்கி போடுவான். இன்னும் 2 நாள் படுத்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா மூளை காய்ச்சலாம் மாறிடும். அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட வரும்போதே வேற ஒரு ஸ்டேட்டில் வருவான். கேஸ் முடிஞ்சிருச்சு. அதனால தான் வந்து இந்த டிலே பண்ணக்கூடாது. அந்த டிலே பண்ணாமல் ஏர்லியாகவே வந்துட்டு இந்த ஹை கிரேட் ஃபீவர் உங்களுக்கு இருக்குது, ஒரு 2 நாளாக இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கே தெரியும், போய் செக் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் நீங்கள் போய் சொல்லணும் டாக்டர்கிட்ட. என்னென்னு சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு, நான் புல்வெளியிலாம் போய் வேலை செய்கிறவன், இந்த மாதிரி வந்து நான் அங்கெல்லாம் நடந்து போயிட்டு இருப்பேன், என்னன்னு தெரியல அப்படின்னு டாக்டர்கிட்ட சொல்லணும். ஏன்னா அப்போ தான் டாக்டரை யோசிப்பார். ஏன்னா ஒரு 100 பேஷண்ட் பார்க்குற டாக்டர் நீ புல்வெளிக்கு போனியா, காதல் ஜோடியோட போனியா அப்படின்றத கேட்கறதுக்கு டாக்டருக்கும் டைம் இருக்காது. ஜுரம் இருக்கா, சரில முதல்ல பேரஸ்டமால் பார்ப்போம், என்னென்னு பார்ப்போம். ஏன்னா டாக்டருக்கும் டைம் அங்கே கம்மியாக இருக்குது. புரியுதா நான் சொல்கிறது? ஸோ நீ கொஞ்சம் ஹிஸ்ட்ரி கொடுத்தீங்கன்னா டாக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஆங்கிளையும் நம்ம யோசிக்கணும்.